என்னடா வேலை வெட்டிக்கு ஏதாவது போயிட்டு இருக்கியா இல்லை இன்னும் புக் எடுத்து தான் ஊர் சுற்றிட்டு இருக்கியா? இல்லைங்க மாமா, இன்னும் புக் எடுத்தாங்க மாமா, படிச்சுட்டு இருக்கேன். அப்பா அவ்வளோ காசு செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காரு, நீ என்ன டிஎன்பிஎஸ்சி எழுதுறன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க. 1000 பேர் இருக்கான் உன்ன மாதிரியே எழுதுறதுக்கு, இன்னும் அவனுங்களாலே முடியல. நீ என்னடானா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவான்னு சொல்லிட்டு புக் எடுத்துட்டு வீட்டை ஏமாற்றி சுற்றிட்டு இருக்க. எவ்வளோ பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் ஜெயிச்சிருக்கானுங்க இங்கே சொல்லு பார்ப்போம். குடும்பத்தை போய் பார்க்குற வேலையை படுறா, படிக்கிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காதரா. காலைன்னு எங்கே இருக்குது, வேலை வெட்டிக்கு ஏதாவது போய் சேர்ந்து குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பாடுறா. போய் பொழைக்கிற வழியை பாடுறா போ. டே மதனே. டே மச்சி, என்னடா ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்க? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாடா, இப்போ என்ன ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு? இல்லை மச்சான், கரெக்டாக வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துடுறேன். இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுமே எங்களுக்காக நீ என்ன பண்ணியிருக்கேன்? வேலைக்கு போக வேண்டியதால ஏன் சும்மா புக் எடுத்து வச்சு படிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்கடா. யாருக்காகடா படிச்சுட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குன்னு சொல்லி? என் ஃபேமிலியை பார்த்துக்கணும் தானே, அது அவங்களுக்கு தெரியவே மாட்டுது. யாரை பார்த்தாலும் படித்து வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க.